மகிழ்வான மாற்றங்கள் இறைவியுடன் முகூர்த்தப்பட்டு மற்றும் விசேஷ ஆடைகள் பிரத்யேகமாக இறைவியில் வேலுச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம். 10 days of Grand Europe trip. Easy EMI of ₹25,000 only with GT Holidays. நாயகன் கூட நான் பார்க்கல. மணி சார் வந்து ஒரே ஒரு சீன் பார்த்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி கீழே வந்துட்டேன். சார் இட் நீட்ஸ் a little trimming அப்படின்ட்டேன். என்னப்பா இது பார்பர் ஷாப்பா ட்ரிம் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் அந்த படத்தில் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த படத்தில் என்ன பண்ண போகிற, எந்த ஒர்க் இருந்தாலும் எந்த படம் பண்ணாலும் யூ வில் ஹேவ் டு திங்க் தட் யூர் அ பிகினர். இவர் 35 லென்ஸ்னா 35 அங்கே மாற்றிடுவேன். இன்னும் பெரிய கேமரா மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு. படங்கள் அவ்வளோ பார்க்க மாட்டேன், எஸ்பெஷலி நான் பண்ண படங்களே நான் பார்க்க மாட்டேன். Why is it? It happens like that. Like you don't have time or no. There was some experience earlier. அது variety. சிங்கதம் ஸ்ரீனிவாசராவ் சார் என்னை கூப்பிட்டு பண்ணார். ஒரு படம் என் அப்பா பண்ணது தான். இந்த ஃபஸ்ட் டைம் வி புட் அ செட் இன் த ஃபிலிம் எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட். I was only so small. I mean, we used to pick up and we used to go in an Opel car. சரி, சின்ன பசங்க இருந்தாக்கா நம்ம கேட்போம் இல்லையா, தம்பி எப்படி இருக்குது இந்த படம், பாப்பா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி அவர் கேட்டார். படம்லாம் பார்த்தது. தேவர் ஓன்லி ரஷ்ஷஸ், தேவர்னா டபுள் பாசிட்டிவ் எல்லாம். ரஷ்யஸ் பார்க்கும்போது பார்த்துட்டு வந்தப்போ நேச்சுரலாக அந்த இன்க்விசிட்டிவ்னஸ் இருக்கும். தம்பி எப்படி இருக்குன்னாக்கா, சார் இது வந்து நான் நினைக்கிறேன் இங்கிலீஷ்லேயே ஐ திங்க் சார் இட் நீட்ஸ் a little trimming அப்படின்ட்டேன். அவர் என்ன செஞ்சார், இது என்னப்பா இது பார்பர் ஷாப்பா ட்ரிம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் ஜோக்காக தான் சொன்னார், பட் ஐ டுக் இட் வெரி சீரியஸ்லி. நம்ம ஏன் படத்தை பார்க்கணும், நம்ம ஏன் படத்தை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டாப்ட் இட். இன்னொரு இன்சிடெண்ட்டில் வந்து என்டிஆர் வந்து ஒரு படம் இதை பார்க்க சொன்னாக்கா, அவர் என் ஏத்தாப்புல தான் அந்த மேனேஜர்கிட்ட சொன்னார். அந்த கேட் கிட்ட போனாக்கா அது லாஸ்ட் 3 ரீல்ஸ் கலரில் இருக்கு, தெலுங்கு படம். ஸோ நான் ரொம்ப விறுவிறுப்புன்னு போய் அந்த விஜயா கார்டன் கேட்டாண்ட நின்றுட்டு இருந்தேன். அவர் கை காட்டின்னு இருந்தேன். சார் இந்த மாதிரி அங்கிள் வர சொன்னார் இல்லை, நான் இடமே கூட்டம்னா அந்த மாதிரி ஒரு கூட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு படம். எனக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து பார்க்கணுன்ட்டு பிஃபோர் தட் த சென்சார் போர்டு லேபிள் வருமே ஆப்பத்துலேருந்து. பட் it so happened that he was not able to get me in from that big gate. It was a huge gate, no, it's still there. So படம் பார்க்கல. லாஸ்ட்டில் வந்து ஏதோ ஒரு அந்த ஒன் ரீலில் ஏதோ அதுக்கு மட்டும் உள்ளே போயிட்டு எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் we went to me, my mom and all went to NTR. இந்த டைமில் வந்து ஏம் சூஷரா அப்படின்னாரு இவர். அப்படின்னு பார்த்தீங்களா படத்தை? பார்க்கல அங்கிள் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு. சார் அவங்க அலோவ் பண்ணல உள்ள. நான் சொன்ன பிறகு கூட அலோவ். யார் அது அப்படின்னப்ப தான் அவர் தான் மேனேஜர் அங்கே நிற்கிறாரு அப்படின்னு. அவரை கூப்பிட்டு சரியான திட்டு வாங்கி வச்சிட்டேன். ஸோ பார்த்தேன் இதெல்லாம் எதுக்கு வந்து நம்ம படம் பார்க்குறது இல்லை, அவர் கூப்பிட்டாக்க இவர் அலோவ் பண்ணுறது சிச்சுவேஷன்ஸ் பெல்ல தட். ஸோ தட் ஃபர்ஸ்ட் திங் இட் டுக் தட். தென் செகண்ட்லி ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு இதுக்கு நாயகன் கூட நான் பார்க்கல. மணி சார் வந்து உண்ணாவாது நீ வந்து பார் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க. அப்புறமா அந்த ப்ரொஜெக்டர் ரூம் இல்லை, அதுலேருந்து ஒரே ஒரு சீன் பார்த்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டேன். எதுக்கோ சென்டிமெண்ட்டாக ஃபஸ்ட் டே பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஒரு வாட்டி ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நல்லா ஓடுது அப்படின்னு சொன்னாங்க, நான் அதோட திருப்தியாகவே இருந்துடுவேன். படம் பார்க்கணுன்னு தோன்றாது. படம் வந்த பிறகு இட்ஸ் ரன்னிங் வெரி வெல். ஸோ அந்த ஹாப்பினஸ்லேயே சரி நல்லா ஓடிச்சுன்னா போகிறோம் அப்படின்ற வந்து வந்துடுவேன். பொன்னியின் செல்வன் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த படங்களே நீங்கள் பார்த்ததில்லன்றீங்க. கண்டிப்பாக பொன்னியின் செல்வனும் பார்ப்பேன். புக்கில் இருந்தது இதில் கொண்டு வரல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் see, we can only read the book. Sir has actually put his own thoughts and to compromise with so many volumes of a book. It is his cake now. No, I mean it is what he has done. Yes. Too. So கல்கி சார் ஏதுனாலும் அந்த புக்கு தட்ஸ் அ பேஸ். அதுலேருந்து இவர் வந்து he has done his adaptation. So when we work we go only to
this adaptation. ஒரு புக்ல வந்து அதை வச்சு நம்ம எடுத்து பண்ணக்கூடியது சாத்தியமே இல்லை. இப்போ நீங்க எதை அப்படி ப்ரெடிக்ட் பண்ணி அந்த சில விஷயத்தை நீங்க ஒரு ரியலிஸ்டிக்கா That is what is our job. அது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ரியலிஸ்டிக்காக கொடுக்க முடியுமோ அது தட்ஸ் our job. பட் அது வந்து நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் கரெக்டாக நோ பர்சன் ஷுட் சே தட் இது வந்து இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி. இது வந்து படத்தோடு பார்த்துன்னு இருந்தாக்கா எங்கே டிஸ்டர்ப் பண்ணாத படம் ஓடுதோ தட் இஸ் அ குட் ஆர்ட் டிரெக்ஷன். அது இப்போ பெஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிசைன். அண்ட் ரவிவர்மா சார் இஸ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப், எக்ஸலண்ட் ஜாப், excellent. And of course Mani says from when he's been thinking and when we were thinking also during Dalapati முன்னாடியே இவருக்கு ஐடியா வந்தது. இத்தனை வருடம் நீங்கள் ஒர்க் பண்ண யாராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு த நேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங், இத்தனை வருடம் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, நிறைய விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் அதை எப்படி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க இத்தனை வருடமாக? எந்த ஒர்க் இருந்தாலும் எந்த படம் பண்ணாலும் யூ வில் ஹாவ் டு திங்க் தட் யூஆர் அ பிகினர் and you take it as a first thing. நான் அந்த படத்தில் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த படத்தில் என்ன பண்ண போகிற? ஸோ அது வந்து புதுசாக எடுத்துக்கிட்டேன்னாக்கா அது புதுமையாக இருக்கும். நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டேனாக்கா அதோட ஃப்ளாட்டன் தான் டோட்டலாகவே. ஸோ யூ டேக் இட் ஆஸ் இட் கம்ஸ் அண்ட் யூ ஃபீல் தட் யூஆர் டூயிங் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதுதான் தட்ஸ் த ஒன்லி சீக்ரெட். நிறைய இதில் வந்து இந்த ஒர்க் நான் தான்ப்பா பண்ணேன், பட் பண்ணியிருந்தா அது தோட்டா சாராக இருந்திருக்கும். பட் சம்டைம்ஸ் நேம்ஸ் வுட் கோ லைக் யூனோ. நாயகன்லேயே நமக்கு அறியாத நிறைய பேர் வந்து சார் நான் நாயகன் வேலை செஞ்சேன் சார் அப்படின்னு நல்லா போய் வேலையெல்லாம் எடுத்துக்கினாங்க. எங்கே இருக்காங்க தெரியல. அதே மாதிரி தான் இந்த படத்துக்கு இப்போது நெக்ஸ்ட்டு இதை நான் தான் பண்ணுங்க, அதெல்லாம் நான் தான் பண்ணேன். இந்த ட்ரெஸ், இந்த ரிவீட்டு இந்த பேர்ல்ஸ் கில்ஸ் எல்லாம் நான் தான் போட்டேங்க. சொல்லிக்கிறேன் நம்ம ஒர்க் பண்ணோமா வந்துட்டோம், ஃபினிஷ். பட் ஐ வில் நான் ஸ்கெட்ச் போடுறது மட்டும் விட்ட மாட்டேன். நான் ஐ வில் பி தேர் and I'll see that it comes whatever I wanted, whatever I spoke to Mani sir or whether I spoke to Ravi Varman sir. யார்கிட்ட என்ன கேள்வி அவங்க கேட்டிருக்காங்களோ பெயிண்டிங்கை பற்றியோ மெட்டீரியல் பற்றியோ இல்லை அதை பற்றி I sit down there and see that it comes down. பொன்னியின் செல்வன்ல கூட I think அவங்க உங்க கூடயே வந்திருந்தாங்க இல்லையா? ஆமா, with we had lot of assistants, lot of art directors helping me out. She was next to me for giving me all the references and இதில் வந்து ADs கூட நிறைய பேர் இருந்தாங்க, assistant directors also. So they also helped. See, it was a total teamwork. And basically I tell like is the triangle which comes, the director, cameraman and art director or the production designer. The central திருப்பி இன்னொரு triangle இப்படி வரும் inverted. அங்கே வந்து திருப்பி டைரக்டர், எடிட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க. ஸோ இந்த மொத்தம் சேர்ந்தது தான் ஒரு ஸ்டார். அண்ட் தட்ஸ் த ஸ்டார் ஆஃப் தி தட் செல்லுலாய்ட். சென்டரில் ஒரு புள்ளி ஒன்று வச்சுட்டான்னாக்கா அது அவர் தான் ப்ரொடியூசர். திஸ் வாஸ் மை கான்செப்ட் ஃபார் அ லாங் டைம். ஸோ இப்போ நாங்கள் 3 பேர் சேர்ந்து இப்போ நீங்கள் வந்து இது நல்லா இருக்குது அது நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட இட்ஸ் ஆல் த 3 people, the main 3 people who decides and who tries to tell you that இதான் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். I can tell all my facilities and tell all the color schemes எல்லாமே. பட் when அவங்க வந்து இல்லை இது கொஞ்சம் லைட்டாக இருக்குதுன்னாக்கா see anyway the cameraman has to take it is his view onto the screen, so which is very main. ஸோ அவருக்கு வந்து நான் ஃபெசிலிட்டேட் கொடுத்தா தான் அவர் வந்து கரெக்டாக அதுக்கு அவர் ஈஸியாக இருப்பார். என்ன மாதிரி லைட் போடணும், டங்ஸ்டன் போடணுமா, ப்ரூட்டை போடணுமா, என்ன போடணுன்னு he will only know. Director has to give I have to give the director what he wants. கேமராமேனுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுக்கணும். சும்மாவே இவ்வளோ செட்டு போட்டுட்டு இதுலேயே நீ எடுத்துக்க அப்படின்னாக்கா அது கரெக்ட் இல்லை. ஸோ ஐ ஹவ் டு கிவ் him the space. ஒரு கேமராமேன் இருக்காருன்னா அவர்கிட்ட ஒரு 10 பேர் இருப்பாங்க, லைட் பாய்ஸ் இன்னொரு பக்கத்தில் 10 பேர் இருப்பாங்க. ஸோ ஐ ஹவ் டு கிவ் ஆல் த ப்ரொவிஷன் அண்ட் தென் புட் தி செட். So that's how the art director or production designer works. Now the VFX has come and all that. So how do you look at it first of all? Being a art director, நிறைய விஷயம் வந்து it is more of real-ஆ பண்ணக்கூடியது வந்து படம் வந்தாலும் சரி, first you have to do the drawing. Then what you want to do the set and how far can you go.
இப்போ வந்து ஒரு அந்த மெயின் என்ட்ரன்ஸ் ஆஃப் தி சேம்பர் இருக்குது, தர்பார் இல்லை பேலஸ் இருக்கும்போது இந்த பேலஸ்க்கு இவ்வளோ தூரத்துக்கு தான் போக முடியும் அப்படின்னாக்கா the rest of the thing will be computer graphics, but the base you have to give them. என்ன மாதிரி பில்லர் வருது, என்ன மாதிரி டூம் வருது அப்படின்னு நீங்கள் ஸ்கெட்சில் போடணும். So this all is being discussed by the cameraman and the director and then myself and with the CG guy. So then we all four of us will think about இது CG பண்ணலாமா அது பண்ணலாமா. Then some people will suggest இது வந்து இவ்வளோ இருந்தால் பெட்டர். பட் த கிராண்டியூர் ஆஃப் த சோலா பீரியட் வந்து நான் பார்க்கல, யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. பட் யூ ஓன்லி ப்ரிசியூம் பை த டைப் ஆஃப் திங்ஸ் தே ஹவ் டன். That's it. Something இத்தனை வருடம்ல வந்து ஓகே யூ பின் இன்டு ஆர்ட் அண்ட் யூ கிவன் இத்தனை படங்கள் கொடுத்துருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் பண்ணது உண்டா? இல்லை, அந்த குறை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது நெவர் எண்டிங் ஸ்டோரி. அது ஐயோ அதை வச்சுருந்தா நல்லா இருக்குமே, இது வச்சுருந்தா நல்லா இருக்கும், இது அது மிஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு ஒரு குறை ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எவ்ரிபடி ஆர் நாட் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ அந்த குறை இருந்துகிட்டே இருக்கும். I have to tell one thing, I mean, apart from Kalki sir story, I think we should thank Maniyam sir for the sketches all the book that ஒரு glance பார்த்துட்டு தான் வச்சுட்டேன். அப்புறம் பட் his son Logu, Ponniyin Selvan, is a good friend of mine. We both studied together. ஸோ அவன் வீட்டுக்கு சைக்கிளில் வரும்போது அவனை அங்கே விட்டுட்டு நான் ஐல் கேட்ச் த பஸ் அண்ட் கோ ஃப்ரம் தேர் டு கோடம்பாக்கம் எங்கேயோ. அந்த டைமில் வி ஸ்பீக் அ லாட். அப்புறம் ஸ்கெட்சஸ் எல்லாம் பார்ப்பேன் நிறைய. இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு என்னை கேட்கும்போது நான் வந்து பார்த்துக்கிட்டு ஒரு வாட்டி வி டுக் அ ஃபோட்டோகிராஃப் அண்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஒரு பெயிண்டிங். And I've seen his father also there. Okay. Very nice. And sir, இப்போ கார்த்திக் சார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் about அந்த சிம்மாசனமாக இருக்கட்டும், the throne part of this is another add-on to this movie அப்படின்ற ஒரு விஷயம். So how do you like to define on that? No, designing a throne is like any other thing. But a throne, I can't say it's exactly like a sofa set where you put a new sofa set. But as an art director, you will have to create, just conceive how it would be. Instead of the normal thrones வராத மாதிரி ஒரு, and also a little bit of the South Indian and chola period கொஞ்சம் symbols எல்லாம் add பண்ணி I made it in little, it's not exactly like a throne, ஒரு பெரிய இது மாதிரி போடாத. You make it, the proportion of it itself, if you notice it, it's a little wider. It's a little wider and a little bit of the design oriented, because they were all very நுணுக்கமாக பண்ண ஒரு கலை அவங்களதெல்லாம் சோழ பீரியட் அப்படிங்கிறவே. So a lot of things have happened. So நம்ம தெரிஞ்சது ஒரு சின்ன. You are fascinated more about this kind of historical movies, இல்ல? Yeah, I wanted to do one historical, I did. Now I want to do one futuristic and one social drama. So anyways, all the upcoming movies you would be doing, sir? No, I am trying. Especially to work like with Mani sir மாதிரி வந்து நீங்க எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தாலும் but still it should be a learning experience, இல்ல? So how do you enjoy the bond with Mani sir? Very much. After I am doing this film after 28 years. Yeah. But it was the same. Huh? Yes. We were walking and talking, everything was same. There was no difference. கொஞ்சம் கூட எங்கமே இல்ல. Probably you giving the inputs. If he gets angry and if he shouts at anything also, I'll also shout. It's the same thing. But I used to take an upper hand earlier. Okay. But here after 28 years, I mean, we'll have to go according to the work. See, ultimately it's his film. So whatever he says, we are trying to do justice to give to him. That's all. அது சின்ன படமானது சரி, மௌன ரகமானது சரி, இல்லை திருடானாலும் சரி, எவ்ரி ஃபிலிம் இஸ் த சேம். கேட்டகரிஸ் வில் சேஞ்ச்,
but your work job will be the same. grandeur Thota Tharani அப்படினா big huge இந்த மாதிரி தான் செட் போடுவாரு. But there would be a time period where you cross so much of hurdles. Yeah, when I did for Rajaparvai, that's not a such big there was no so much of crowd, or there was no so much of budget for it. So that's how it is. They asked for a market and I did. I called my father, I got jittered. ஐயோ மார்க்கெட் எல்லாம் கேட்குறாங்க, இவங்க எவ்வளோ போகுது அப்படின்னு. ஹீ டோல்ட் ஒன் பட்ஜெட். ஐயோ இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அல்டிமேட்லி இஃப் ஐ டெல் யூ தட் இட் வாஸ் ஐ டோன்ட் நோ, இட் வாஸ் சம்திங் வேர் தட் வாஸ் த டைம் ஐ brought in this ஷாக் மாதிரி எல்லாம் போட்டு, பழைய கோனி எல்லாம் ஸ்டூடியோவில் இருந்தாக்கா எல்லாத்தையும் தூக்கி போட்டு, அந்த பேக்கேஜிங் பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, டீல் தட் எல்லாத்தையும் போட்டு கடை வந்து அங்கே மார்க்கெட்டில் பேசி எல்லாத்தையும் சப்ளை பண்ண சொல்லி 2 daysக்கு இது பண்ணேன். இட் வாஸ் வெரி 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 சீப். டாக் அபவுட் அஞ்சலி மூவி as well. அது வந்து நிஜமாவே அது ஒரு செட்ன்றது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. And how many days it took for 5 days. The sketch was done in 10 minutes. Oh my god. ஏன்னா வந்து லாஸ்ட் மினிட்ல 25th of December if I remember very well வந்து இப்போ எங்கே போட போகிற செட் அப்படின்னு மணிசாரும் மது அம்பட் 2 பேருமே ஊரெல்லாம் போயிட்டு பெங்களூர், பிகாஸ் தட் கல்ச்சர் ஆஃப் ஃப்ளாட்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்குது பாம்பேலெல்லாம். பட் தேர் இஸ் நோ ஃபெசிலிட்டி ஒர்க். ஆனால் கடைசியில் இவீன ஸ்டுடியோ தான் வந்தோம். அங்கே தான் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட 8-9 படம் பண்ணோம். அங்கே தான் சடனாக வந்து கேட்டாக்கா செட் அப்படின்னாக்கா எனக்கும் கை கால் ஓடல. சரி, ஒரு பிளாக் போர்டு எப்போவுமே இருக்கும் என் ரூமில், அதில் சாக் பீஸ் வச்சு திருப்பி அந்த புத்தா ஸ்கெட்ச் எப்படி ஒர்க் பண்ணணும் சின்ன குழந்தையில் அதே சாக் பீஸ் வச்சுக்கிட்டு ஸ்கெட்சு போட்டு இமீடியட்டாக சரி நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு 25th of December we started, finished it on the 1st of Jan. I think இது நிறைய பேருக்கு அப்பவே தெரியாது. I heard like few celebrities. Yeah, then they brought in, I think Mani sir brought about some of his very good friends, architects எல்லாமே. They were about 9 to 10 people, பெரிய architects எல்லாருமே வந்து பார்த்தாங்க. நிறைய படம் you worked as an art director and all that, but உங்களுக்கு வந்து how do you prepare yourself? You don't use it at that particular moment. You wait for அந்த எங்கே யூஸ் பண்ணுமோ அங்கே தான் யூஸ் பண்ணது. அப்போ சொல்லுவேன், இந்த பாம்பேயில் எங்கே ஒரு குப்பை தொட்டியை பார்த்துருப்பேன். அந்த குப்பை தொட்டி கரெக்டாக எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்தது, நாயகன் டைமில் எங்கேயோ அந்த ஸ்லம் ஏரியாவில் போடும்போது அது ஐடியா வந்தது. அந்த மாதிரி தான். ஸோ யூ கிராஸ்ப் திங்ஸ், பட் யூ டோன்ட், எனி ஆர்டிஸ்ட் வில் டூ தட். யூ கிராஸ்ப் சம்திங், யூ டேக் தட் ஐடியா, கீப் இட் ஃபார் யுவர் செல்ஃப். லைக் கம்ப்யூட்டர் மாதிரி தான், யூ கீப் இட் ஃபார் யுவர் செல்ஃப். எங்கே யூஸ் ஆகணுமோ அங்கே அந்த ஸ்பாட் டைம் வரும், அந்த டைமில் யூ ஹாவ் டு யூஸ் இட். அவ்வளோதான். I don't think you believe in taking images from the net or all that. You always sketch. Yes, sketch. But what I feel is that netல இருந்து கடிக்கிறது கடிக்கிட்டோம். பட் வந்து ஃபர்ஸ்ட் வாட் இஸ் இன் யுவர் ஹெட், எவ்வளோ தூத்து போகுது அது மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டாக்கா, அதுக்கப்புறம் ரெஃபரன்சஸ்ஸு புக்ஸ்லேருந்து எடுக்கிறோமோ இல்லை நெட்லேருந்து எடுக்கிறோமோ. பட் ஐ எம் நாட் அ நெட் பர்சன் அட் ஆல். புக்ஸ்லேருந்து எடுப்பேன், புக்ஸ்லேருந்து. பட் அது இல்லாத முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன தோன்றுறது, சோலா பீரியட், பிருதேஸ்வரி டெம்பிள் வரத்துக்கு முன்னாடி வந்த ஸ்டோரி. ஜென்ரலாகவே அந்த கோயில் பார்த்து ஸ்டடி பண்ணுறது இல்லை பில்லரை பார்த்து ஸ்டடி பண்ணுறது அது நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிறனாலே. ஸோ you cannot miss any of the pillars. படம் பார்த்தா உங்களுக்கு தோணல, ஓகே இந்த படத்துல இது பண்ணிருக்கேன், அடுத்த படத்துல இன்னும் கொஞ்சம், you could also take inputs from that, what you've been doing. Yeah. But when they are taking itself, if with the lighting itself, you will understand what it would come to, because sometimes earlier, now TV monitors have come. Earlier we'll ask the cameraman, but they will not allow everybody to come and see through this. So we have to shift the camera in the Mitchell camera. We have to shift the camera and see through the viewfinder. Tirpite, once it's fixed, we have to, I would go and, the interest I used to go and fix up the frame in the viewfinder. If 35 lens na 35 anga maatidven, பெரிய camera மாதிரி for a feeling namakku. But that
எங்கே ஹெல்ப் ஆச்சுன்னாக்கா இன்னைக்கு ஸ்கெட்ச் போடும்போது கூட யூ வில் நோ யுவர் ஃப்ரேம். நீ 32 லென்ஸில் என்ன பண்ண போறியா, 75 லென்ஸில் என்ன பண்ண தெரிஞ்சிடும். 50 years in films, it's not a easy thing. So அப்படி இருக்கும்பொழுது தோட்டா தரணி அப்படின்றது அந்த தோட்டாக்கு என்ன சார் அர்த்தம்? தோட்டா வந்து எங்கள் ஃபேமிலி நேம். பிகாஸ் மை பேரண்ட்ஸ் வந்து மச்சிலிப்பட்டினத்துலேருந்து வந்திருக்காங்க, தெலுங்கு. ஸோ பட் we all the children, 8 of us were born in Chennai. ஸோ தோட்டான்றது வந்து ஃபேமிலி நேம், தரணி வந்து என் பேர். ஸோ வி கீப் our family name before our name. பார்ட் 2ல வந்து ப்ரிப்ரேஷன்லாம் போயிடுச்சு, பட் எக்ஸ்ட்ரா ஏதோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க போல இருக்கு இல்லையா? தெரியாது எனக்கு, அவன் சடனாக கூப்பிட்டாக்கா நான் போவேன். சடனாக கூப்பிட்டா பண்ணி சார் எந்த அளவுக்கு அந்த ப்ரிப்ரேஷன் இருந்தது சார் பார்ட் 2ஓடது? யூ டோன்ட் ஹேவ் டு டெல் அஸ் லைக் வாட் ஹேப்பன், பட் எந்த அளவுக்கு அதில் இதோட என்ன சொல்ல விரும்புகிறேன், வாட் இஸ் டு கனெக்ட் வித் பார்ட் 2? We'll see it. We'll wait for the film. ஸோ இது வந்து இந்த நந்தினியோட சேம்பருக்கு எக்ஸ்டீரியரில் போட்டது, இது இன்டீரியர். ஸோ திஸ் பிளான் இஸ் திஸ் ஒன், இது டீட்டெயில். Then this plan is this detail of like a balcony kind of thing where she stands. இது வந்து இந்த சேம்பர் வந்து அங்கே நகையெல்லாம் வச்ச சேம்பர், அந்த மாதிரி இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணோம். பட் லேட்டர் வி சேஞ்ச்ட் இட். ஐ திங்க் திஸ் இஸ் வாட் இட் இஸ். பாருங்க, ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட என்ன சொல்கிறது, அவ்வளோ டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம படத்தில் பார்த்தோம் பொன்னியின் செல்வனில். வாவ். மகிழ்வான மாற்றங்கள் இறைவியுடன் முகூர்த்தப்பட்டு மற்றும் விசேஷ ஆடைகள் பிரத்யேகமாக இறைவியில் வேலுச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம். 10 days of Grand Europe trip. Easy EMI of Rs 25,000 only with GT Holidays.